அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து 6 வருடங்காலங்களாகவே இருந்து தவங்களை செய்து வருகிறார் அல்லவா? 12 வருடங்களாகவே பாரத்தவங்களை இருந்து வரும்போது பகவானும் பார்வதியும் பார் உலகம் எல்லாம் படியிழக்க வேண்டும் என்று பயணம் இருக்கிறார்கள். வாப்பூட்டு சட்டம் வாங்கி கண்ணன் மீது ஆணையாக கடவுள் வார்த்தையை மீறி எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், படியிழக்கிறது வரைக்கும் பகவான் வார்த்தையை மீறி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு பார்வதிக்கு வாப்பூட்டு சட்டத்தை போட்டு 2 பேர்களும் 7 உலகம் எல்லாம் படியிழக்கவே பயணம் வைக்கிறார்கள். ஆண்டவனும் பார்வதியும் அகில உலகம் எல்லாம் அவர படியிழக்க வேணும் என்று பகவானும் பார்வதியும் பார் உலகம் எல்லாம் அவர பயணமாவாரே. அவர்கள் பயணமாக அவர வடி இழக்க வாரவோ ஆண்டவனும் பார்வதியும் அள்ளி வைத்த மனுக்களுக்கு அமுதளந்து போட்டார்கள், எடுத்து வைத்த மனுக்களுக்கு இறையிழந்து போட்டார்கள். அப்படி வடி இழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா சற்று நேரம் நம்ம களைப்பாரி கைலாசத்திற்கு போவோம் என்று சொல்லி வரக்கூடிய வழியிலே பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார்கள். ஆல விருச்சத்தின் அடுகாமையிலே சென்று அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. மரத்திலே ஒரு 10 வயது உள்ள பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்து பாவி அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். பார்வதி கண்டா, ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை. அப்போ ஆண்டவனும் பார்வதியும் ஆலமரத்து அருகாமையில அமர்ந்திருக்கும் போது பார்வதி சிறு பிள்ளையை கண்டாள். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். கீழே விழுந்தானே, ஆனா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிருவான். ஆண்டவா அண்ணா பாருங்க, ஒரு பையன் முனிக்கொப்புல உட்கார்ந்து ஆலமரத்திலே அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். தாங்கள் தான் போய் அந்த பிள்ளையை கீழே இறக்கி அழைத்து வர வேண்டும். ஏய் பார்வதி, என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்னீங்க. இப்போ இந்த பிள்ளையை போய் காப்பாத்துன்னு சொன்னா நான் போய் காப்பாத்த முடியுமா? அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு விதி இருந்தா கண்டிப்பா செத்தே தீருவான். பார்வதி நான் நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஆண்டவா நீர் பிள்ளைய காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சரி அப்படின்னா ஒன்னு சொல்லுதேன் கேளு. அவன் கீழே விழும்போது அம்மானு சொல்லி விழுந்தா நீ காப்பாத்து, எப்பான்னு சொல்லி விழுந்த ஆண்டவன் நான் காப்பாத்துறேன். 2 பேர்களும் பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். பாவி அம்மானு சொல்லி இருக்கலாம், இல்ல அப்பான்னு சொல்லி இருக்கலாம். அம்மானும் சொல்லல, அப்பானும் சொல்லல. அத்தனை விட்டு விட்டு பாவி நான் செத்தேன் அப்படின்னா வாக்கு சனியம் போக்கல செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல. காலம் செய்த கோலமடி, வா நம்ம கைலாசத்துக்கு போவோம் என்ற ஆண்டவன் ஆதிசக்தியை அழைத்த போது நாகலோகம் வழியாகவே 2 பேர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். பார்வதி நாகராஜ நாகக்கண்ணையின் தவங்களை கண்டு ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன தான் அறிய வேணும் என்று பார்வதியும் கேட்டபோது பகவானும் ஏது சொல்வார். ஏடியம்மா பார்வதியே, இவர்கள் 2 பேர்களும் பிள்ளை ஒண்ணு வேணும் என்று பெரிய தவம் இருந்துவார். மதலை ஒண்ணு வேணும் என்று மருகித்தவம் இருந்துவார். குழந்தை ஒண்ணு வேணும் என்று குழந்தை ஒண்ணு வேணும் என்று கொடியத்தவம் இருந்துவார். அங்கே தவம் இருந்து வாரா. அடியே பார்வதி
ஆனந்த் வேணுமென்று பெரிய தவம் இருந்து மதலை ஒண்ணு வேணுமென்று மருகிய தவம் இருந்து வருகிறார்கள் பார்வதி. ஆண்டவா பிள்ளை வரத்துக்காகவா இப்படி ஒரு தவம் இருக்கிறாங்க? பிள்ளை வரம் தானே நீங்க கொடுத்தா என்ன குறைஞ்சு போகுது? அம்மா பார்வதி, 2 பேருக்கும் பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு பிழை மோசம் வந்து சேரும். தாய மதலை வரம் கொடுத்தா வணக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா கொடுங்கவலை வந்து சேர். என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதி, கடவுளால முடியாது, கடவுளால முடியாது. கண்ணன் தங்க பார்வதி கண்ணன் தங்க பார்வதி. அங்கே ஆண்டவனும் சொன்னபோ ஆதிசக்தி பார்வதி, ஆண்டவா இவங்க 2 பேருக்கும் நீர் பிள்ளை வரம் கண்டிப்பா கொடுக்கணும். அந்த ஆலமரத்திலே சிறு பிள்ளைய காப்பாத்த சொன்ன என்னால முடியாதுன்னு சொல்லிட்டிய. இப்போ இவங்க 2 பேருக்காவது நீங்க ஏந்தும் குழந்தைய கொடுத்தா என்ன? பார்வதி பிள்ளை வரம்னு சொன்னா என்ன? பந்தல்ல தொங்குற பழுவுனா பசக்குன்னு பிடிங்கி கொடுக்க, மார்க்கெட்ல வைக்க மாங்காயா காக்கில வாங்கி கொடுக்க. பிள்ளை வரம்னு சொன்னா அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்டி. அவங்க பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் கை குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். என்று கடவுளார் சிவபெருமான் சொன்ன போது அப்படி என்றால் இவர்கள் கணக்கையே பார்க்க வேண்டும் என்று அங்கே சீராக கணக்கெழுதும் சீராக கணக்கெழுதும் அவரோ சித்திரபுத்திரனாயினார் சிவபெருமான் வரவழைத்து அந்த நாகராஜனாக அவர் கணக்கையும் பாப்பாரா. அவர கணக்கதையும் பார்க்கும் போது அந்த நாகராஜ மன்னவர் அவரோ போல ஒரு சென்மத்தில் அவரோ மலைவேடனாதான் பிறந்து 8 மாத சூழ்மான் அவரோ அம்பாலை எதிர்த்தார். பாவி அதன் உயிரை மாய்த்திரு ஒரு மானை கொண்ட தோசத்தால் அவருக்கு மதலை ஒன்று கிடையாது. நாகராஜன் போன ஜென்மத்திலே மலை வேடனாகவே பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பால் எய்திருக்கிறான். அதன் உயிரையே மாய்த்திருக்கிறான். மானை கொண்ட தோஷத்தினால் இவர்களுக்கு மதலை இல்லை. பார்வதி ஆண்டவா அப்ப நாகக்கண்ணியினுடைய கணக்கை பாருங்க. அவ என்ன மாதிரி ஒரு பெண் இல்ல, பெண்ணுக்குத்தான் தெரியும் பிள்ளை இல்லாத வழி என்னன்னு. ஆகையினால் நாகக்கண்ணியின் கணக்கை பாருங்க. அப்படி என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த பெண்ணாகப்பட்டவள் கணக்கை பார்க்க அவ போன ஓர் ஜென்மத்தில் அவ மருத்துவமாதான் பிறந்து அவ 7-8 பிள்ளைகள் அவ கருமருண்ட கொடுத்திருக்க அவ கருவத்தாங்களை திருக்க அவ உருமருண்ட கொடுத்திருக்க உருவத்தாங்களை திருக்க கருவழித்த தோசத்தால் அவளுக்கு கை குழந்தை கிடையாது. ஆன உருவழித்த தோசத்தால் அவனுக்கு ஒரு குழந்தை கிடையாது. அங்கே ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி அது சொல்வாள். என்ன இருந்தாலும் அவ என்னை போல் ஒரு பெண் அல்லவா? பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்கள் மதலை வரம் கொடுக்க வேண்டும். இறைவா பார்வதி பிள்ளை
பிள்ளை கொடுக்கணும் என்றா பகவான் முடியாது என்கிறார். இப்படி இருக்க ஆதி சக்திக்கு அங்கார கோபங்கள் வந்து நீங்க இப்ப பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் உங்க கூட நான் வரமாட்டேன், உடையவன் என்று சொல்ல மாட்டேன், கைலாசம் வரமாட்டேன், உங்களை கணவன் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், உமக்கு நான் படிவிடைகளை செய்ய மாட்டேன் என்று பார்வதி கோபங்களை கொண்டு நீங்க இப்போ கொடுக்காவிட்டால் சாமி நிச்சயமா நான் கொடுப்பேன், பார்வதியால் நான் கொடுப்பேன், கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டால் சாமி கொடுக்காவிட்டால் கண்டிப்பாக நான் அப்போ ஆண்டவன் தான் பகவான். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து நீ குழந்தை கொடுக்கணுமே, ஆனா நீயே இருவருக்கும் பிள்ளையா பிறக்கணும். போ அட்டகாலியா பிறந்த அகில உலகத்தை ஆழ்வாயாக. ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சடிப்பதற்கு சட்டம் இல்லை, மாற்று வரங்களை தர வேண்டும் என்று ஆதிகையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரங்களாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கு இரு பேர்களும் பூஜை செய்து வாருங்கள். 48 நாளைக்குள்ளே என் 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை எடுத்து கரு உருவா சனித்து நான் கை குழந்தையாக பிறப்பேன். வாக்கு வரம் சொல்லி பார்வதி கொடுக்க அப்படியே ஆட்டுமென்ற அரண்மனைக்கு கொண்டு வந்து அது 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்தார்கள். 48ஆம் நாளையிலே நாளான உனக்கு நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில மத்தியான உனக்கு மதியம் போல மதியம் போல உச்சி வேளையில அதையிட்டு நல்ல கலசத்தில யாரெல்லாம் வந்து பிறக்க போறா சூரியனார் வெப்பம் பட்டு முதலாவது கலசத்தில முத்துமாரி அம்மா தான் பிறந்தார், இரண்டாவது கலசத்தில ஈஸ்வரியா தான் பிறந்தார், சக்தி மூணாவது கலசத்தில தாய் முத்தாரம்மா தான் பிறந்தார், அவன் 4வது கலசத்தில நாகம்மா தான் பிறந்தார், 5வது கலசத்தில அக்கினி காளி தான் பிறந்தார், 6வது நல்ல கலசத்தில அழகு நாச்சியா தான் பிறந்தார், சக்தி 7வது நல்ல கலசத்தில ஏச்ச வடக்குத்தி அம்மா தான் பிறந்தார், அவ 8வது கலசத்தில 8வது கலசத்தில அட்டகாளியாக அவதரித்தார். அவ அம்மா வந்து பிறந்த போது நாக வந்து உனக்கு கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட, நாகம் கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட, குவை வந்து குலவை போட குள்ள நெறி தாளாட்ட, பாம்பிருந்து தாளாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட அட்டகாலி 8 பேராகவே நாகலோக வட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாளாகவே
வணக்கம், நான் உங்கள் கராட்டே கலைஞர் பரமேஸ்வரி. கண்டிப்பாக எல்லோரும் சாரல் டிவி பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.